பிசிஓடி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம். தமிழில் அதே சென முட்டை உருவாகிற பை இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணுக்கும் 2 இருக்குது. இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று. அது சாதாரண அளவுலேருந்து அதிகமாகி, அதாவது அந்த சென முட்டை வெளியே வர முடியாத படிக்கு உள்ள நீர் கோத்து இருக்கிறது தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால் என்ன தொந்தரவு உண்டாகும் அப்படின்னு சொன்னால், ஹார்மோன் நிலைகள் வேறுபடும். சமநிலையில் இருந்தால்தான் மாதம் பெண்களுக்கு மாதவிடாய் கரெக்டாக வரும். அது சமநிலையில் இல்லாமல் வேறுபட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் இல்லாமல் இருந்தால் நமக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் வரும். மாதவிடாய் பிரச்சனைக்கு அப்புறம் உடல் பருமன், அதாவது வெயிட் போடும். அப்புறம் தூக்கமின்மை, மன அழுத்தம், பின்ன தோலில் சில வேறுபாடுகள், அதாவது கருமை நிறம் கூடுதல், பருக்கள் முகத்திலையும் முதுகலையும் வர்றது, ரோமங்கள் ஆண்களைப் போல உதட்டுக்கு மேலேயும் தாடையிலையும் வருது. இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் பிசிஓடியில் வரும். இதை நம்ம யோகா செஞ்சு கட்டுப்படுத்த முடியும். அது என்னென்ன யோக முறைகள் இருக்குது அப்படின்னு என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பெண்களே, சீக்கிரம் விழிச்சிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. நான் உங்களுக்கு வேண்டிய தீர்வை கொடுக்குறேன்.